இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு முடியாத ஒரு விஷயமா இருக்கு. காரணம் என்ன? அவங்க லேட்டா தூங்குறாங்க, லேட்டா எந்திரிக்கிறாங்க. இதுல வந்து அந்த ஃபோன் பார்க்குறதும், டிவி பார்க்குறதும், அ ஃபோன்ல பேசுறது, இல்ல சிலருடைய வேலை வந்து இரவு நேர வேலையா இருக்கும். அவங்கள வந்து தவிர்க்க முடியாது. ஆனா, பல பிள்ளைங்களா இருக்கட்டும், நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவையில்லாத விஷயங்களால தான் அவங்களுடைய நேரத்த இழுக்குறாங்க. இழுத்து லேட்டா தூங்குறாங்க. அதனால உடலினுடைய இயக்கங்களும் நெறைய விஷயங்கள் வந்து தடைப்படும். உடலுக்குன்னு ஒரு சில வேலை. நாம வந்து சொன்னாலும், சொல்லாட்டினாலும் உடல் அந்த வேலைகள செய்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வளர்சிதை மாற்றம் நடக்கும். ஒவ்வொரு செல்லும் புதுசா உருவாகிட்டு இருக்கும். அ பல செல்கள் இறந்து போகும். இப்படி அந்த வாழ்வியல் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். இத வச்சு தான் சில வியாதிகள ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அருணகிரிநாதர் முருகன அடையறப்போ, திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து அவர் கீழ விழுந்தார்ல. அது ஏன் விழுந்தாரு அப்படின்னா, அவர் உடல் முழுதும் வியாதியாகி, அவருக்கு வாழ வழி இல்ல, அவருக்கு வாழ விருப்பம் இல்லைங்கிற சூழ்நிலையில தான் அவர் விழுகுறாரு. ஆனா, அதுக்கப்புறம் அவர் 12 வருஷம் அவருடைய அந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறையால, அந்த வியாதிகள் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி, அவர் நல்லா வாழ்ந்ததாக குறிப்புகள் இருக்கு. அப்படின்னா, ஒவ்வொரு வியாதிக்குமான காலம் நமக்கு வேணும். அந்த காலம் இருக்கும் பொழுது தான் அத ரிவர்ஸ் பண்ண முடியும். தொடர்ந்து இப்ப நீங்க வந்து புகைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா, அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய லங்ஸ்ல இருந்து நுரையீரல், உங்களுடைய பிளட் செல்ஸ் எல்லாத்துலயுமே அதுல இருக்கக்கூடிய நிக்கோடினும், கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி அதுல எவ்வளவு டாக்ஸிக்கான கெடுதல் விளைவிக்கக்கூடிய நச்சுத்தன்மையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ, அவ்வளவும் உங்களுடைய உடலுக்குள்ள தான் இருக்கும். நீங்க வெளியிடக்கூடிய புகையினால கூட இருக்கவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். இது வந்து ஒரு விஷயம். அத நிறுத்தணும்னு நெனச்சீங்கன்னா, மன வலிமையால கண்டிப்பா நிறுத்தலாம். அப்படி நிறுத்தி பாருங்க. ஒருவேள கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ள அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கும்ல, அது சரியாகறதுக்கு சில காலங்கள் ஆகும். ஆனா சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அப்போ ஒரு அ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கும்போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. அதுல நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் வேணும்னு ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப சொல்றீங்களோ, உணர்வுபூர்வமா அத சொல்றீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில சாத்தியமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன பிரேயர் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரியா?